சற்று நேரத்தில் அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் சற்று நேரத்தில் அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்க இருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சராக மனோ தங்கராஜ் பதவியேற்க இருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விவரங்கள். ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை 6வது முறையாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது அமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். அதற்காக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். சரியாக மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார்கள். அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹாலில் வைத்து இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மனோ தங்கராஜ் அவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். தொடர்ந்து அமைச்சரவை குழுவுடன் ஆளுநர் புகைப்படம் எடுத்துக் கொள்வார். அதில் முதலமைச்சர் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பார்கள். புகைப்படம் நிகழ்வுக்கு பின்பாக தேநீர் விருந்து என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இந்த விழாவானது எவ்வளவு மணி நேரம் நடைபெற இருக்கிறது? சரியாக ஒரு 6 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்வில் முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை சார்பில் ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்படும். பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு என்பது முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார்கள். தொடர்ந்து தலைமைச் செயலாளர் மற்றும் ஆளுநர் மாளிகையுடைய செயலாளர்கள் அந்த பதவி பிரமாணத்திற்கான செயல்பாடுகளில் இறங்குவார்கள். அந்த அந்த கோப்புகள் ஆளுநரிடமும் அதே போல புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளவரிடம் ஆளுநர் அந்த கோப்புகள் கொடுக்கப்படும். தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் முதல் 15 நிமிடங்கள் வரை இந்த நிகழ்வு என்பது, இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து ஏற்கனவே இந்த ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு என்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனருக்கு பின்பாக அனைவருக்கும் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதில் புகைப்படம் ஒரு அபிஷியலாக அந்த போட்டோ எடுக்கப்படும். அதன் பின்பாக அந்த தர்பார் ஹால் மற்றும் அந்த பாரதியார் மண்டபம் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி பகுதியில் அனைவருக்கும் தேநீர் விருந்து என்பது கொடுக்கப்படும். தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற அமைச்சர் உட்பட அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள். முன்னதாக சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே Sir, with your kind permission, may we begin the proceedings? அமைச்சராக பொறுப்பேற்போருக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு மனோ தங்கராஜ் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
I, மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உள சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். I, மனோ தங்கராஜ் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். Ladies and gentlemen, the Honourable Minister will now present a bouquet to the Honourable Governor. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் தற்போது மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை 6வது முறையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதில் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 6 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வில் தற்பொழுது பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். தமிழ்நாடு ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த புதிதாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை அந்த உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சருடன் மற்றும் ஆளுநருடன் ஒரு அலுவல் ரீதியான புகைப்படத்தை எடுத்துக் கொள்வார்கள். அதன் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு ஆளுநர் மாளிகை மற்றும் ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு விருந்து, அதாவது தேநீர் விருந்து என்பது கொடுக்கப்படும். தொடர்ந்து 6வது முறையாக இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக முதலமைச்சருடைய தலைமையில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற போது முதலமைச்சருடன் 33 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றார்கள். அதிலிருந்து ஓராண்டிற்குள் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முதல் முறையாக அமைச்சரவையில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருந்தது. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் மாற்றப்பட்டு சிவசங்கருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அவரிடம் இருந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறை என்பது ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டது. அதிலிருந்து அந்த ஆண்டிலேயே 2வது முறையாக மிகப்பெரிய இலாக்கா மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அமைச்சர்கள் பெரியசாமி, பெரிய கருப்பன், மையநாதன், ராமச்சந்திரன், மதிவேந்தன் ஆகியோருக்கான துறைகள் இலாக்காக்கள் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன. அதிலிருந்து ஒரு 6 மாதத்திற்குள் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் அமைச்சரவை மீண்டும் மாற்றப்பட்டது. அப்பொழுது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் விடுவிக்கப்பட்டு புதிதாக தொழில்துறை அமைச்சராக டி.ஆர்.பி. ராஜா பொறுப்பேற்றார். அதே போல அவருக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்த துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு வழங்கப்பட்டது. அதே போல
மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்பாக அவர் வகித்து வந்த துறைகள் 2 அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டது. மின்துறை தங்கம் தென்னரசுக்கும், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி அவர்கள் அமைச்சர் அவர் அவர் சிறை தண்டனை என்பது நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பொழுது அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அப்பொழுது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இந்த ராஜகண்ணப்பனுக்கு இந்த உயர்கல்வித்துறை என்பது கூடுதலாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2024ஆம் ஆண்டில் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் வசமே அந்த பொறுப்பு என்பது உயர்கல்வித்துறை என்பது சென்றது. தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். அதே போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவை பதவி என்பது வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் புதிதாக அமைச்சர்களாக கோவிச்செழியன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் பொறுப்பேற்றார்கள். ஆவடி நாசர் அவரும் மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். தொடர்ந்து இந்த துறைகள் என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர்களாக இருந்த பொன்முடி ஆகியோருடைய அந்த ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் புதிதாக பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ் அவருக்கு இந்த அமைச்சரவை பொறுப்பு என்பது முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்ட நிலையில் இன்றைய தினம் மாலை 6 மணி அளவில் இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹாலில் வைத்து இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி புதிதாக மனோ தங்கராஜ் அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். தற்பொழுது இந்த நிகழ்வு முடிந்து முதலமைச்சர் அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்படக்கூடிய நாம் காட்சியை பார்க்கின்றோம். நிகழ்ச்சி முடிவடைந்திருக்கின்றது. ஒவ்வொருவராக முதலமைச்சர் முதலில் புறப்படுகின்றார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து தங்களுடைய இல்லங்களுக்கு செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.